தமிழ் புரிந்து, டைம் இருந்து, இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே, அது ஒரு உண்மை சம்பவத்துல வந்த கதை தாங்க. மத்தவங்க என்கிட்ட சொல்லும்போது, நான் அந்த மாரி ஒரு நல்ல நிகழ்ச்சிய, ஒரு நல்ல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிய கேட்கும்போது, அது எனக்கு ஒரு சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் குடுக்கும். இல்ல ஒரு துக்கமான, ஒரு பலவிதமா யோசிக்க வைக்கிற ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும், அந்த மாரி கதைய தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். ஆ இன்றைக்கு கூட அதே கதை, அந்த மாரி கதை தான் சொல்லப் போறேன். வாங்க கதைக்கு போலாம். ஆனா கதைக்கு போறதுக்கு முன்னாடி, உங்கள எல்லாரையும் யூசுவலா கேட்கிற மாரி ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். ஆ நம்ம வாழ்க்கைன்னா என்னங்க? 4 பேரோட நம்ப குடும்பம், நம்ப சொந்தம், பந்தம் இவங்க கூட ஒத்துமையா ஒரு சில நேரம் கசப்பு தன்மை வந்தாலும், அத அனுசரிச்சு, "ஓகே பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அந்த வாழ்க்கைய ரசிச்சுக்கிட்டு வாழறது தான அப்படி ஒரு அததானங்க வாழ்க்கை. கசந்து, முசந்து, அழுது, ஆர்ப்பாட்டம் பண்ணி, துக்கம், கோவம் இதெல்லாம் அடுத்த சைடானோட லைஃப். ஆனா, இந்த மாரி 2 லைஃப்பும் நம்ம வாழ்க்கையில வரும்போது, எந்த லைஃபோட நம்ப வாழ ஆசைப்படுவோம்? எல்லாரும் சமாதானமான லைஃப் தானே. ஆனா, அந்த கோவமான லைஃப் வரும்போது என்ன நினைப்போம்? "ஓ! இதுக்கு என்னடா இவங்க கூட வாழ்ந்துகிட்டு, நம்ம பிரிஞ்சு வாழ்ந்தாவே சந்தோஷமா வாழலாமே!" அப்படின்னு சில பேரு நம்ம போறோம் இல்லைங்களா? அப்படி போறவங்க வாழ்க்கையில சில நேரம் ஸ் நம்ம நினைத்து முடியாத அளவுக்கு சில காரியங்கள் நடந்துச்சுன்னா, அந்த மனச எப்படி பக்குவப்படுத்தி, திருப்பி எப்படி வாழலாம்? அப்படின்ற ஒரு கதை தாங்க. வாங்க கதைக்கு போலாம். நாங்க அதுபோல நான் இப்ப வேலை செய்ற இடத்துல நாங்க பேஷண்ட் எல்லாம் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, எங்க இருக்கிறாங்க? நாங்க இத்தன மணிக்கு வரலான்னு இருக்கிறோம். அப்படிதான் நாங்க எல்லாருமே போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போவோம். நானும் அதுபோல அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி, இது மாரி நான் வரப்போறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்தில வீட்ல இருக்கீங்களான்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "எங்க அம்மாவுக்கு தான் அது. அதனால எங்க அம்மா வந்து இப்ப அவங்க வீட்ல இல்ல. அவங்க அப்பா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. அதனால நீங்க அவங்க 4:30 வரைக்கும் அங்க இருப்பாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி போறதா இருந்துச்சுன்னா, அங்க போங்க. ஆஃப்டர் 5ன்னா அவங்க வீட்டுக்கு போங்க அப்டின்னாங்க. சரி எனக்கு ஒண்ணும் புரியல. இருந்தாலும் சரி அவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு, அவங்க கிட்ட அட்ரஸ வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். அப்ப வந்து அங்க வந்து அவங்களோட கேரர் தான் வந்து கதவ திறந்து விட்டாங்க. உள்ள போனோம் பெரிய கேட்டடு. உள்ள போய் அத அவங்க மானிட்டர் வச்சு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் உள்ள நின்னுட்டு வெளியில வந்து நின்னத. அப்ப கதவ திறந்து விட்டாங்க. உள்ள போனேன். உள்ள போனதும் அவங்க உட்காந்துருந்தாங்க. டிவி பார்த்துட்டு அவங்க ஒரு சேர்ல, அவங்க ஹஸ்பண்ட் ஒரு சேர்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு உட்காந்து ஏதோ ஜூஸ் குடிச்சுக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு வழக்கமா சொல்ற மாரி ஹலோலாம் சொல்லிட்டு, நான் யாருன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டேன். அப்ப பார்த்தா 2 பேருமே 90 பிளஸ்ல இருக்கிறவங்க. அப்ப எனக்கு சரி நம்ம ஆனா அந்த அவங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க பொண்ணுகிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, "எங்க அம்மாகிட்ட வந்து டிமென்ஷியா, அல்சீமர்ன்னா அந்த மாரி வார்த்தையெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு டிமென்ஷியா இருக்குது. ஆனா அவங்க அத கேட்டாங்கன்னா கஷ்டப்படுவாங்க." அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா அவங்க கிட்ட பேசும்போது அவங்க நல்லா பேசுனாங்க. ஆனா சிலது மறக்குறாங்கன்னு தோணுச்சு. சரின்னு எல்லாம் முடிச்சுட்டு, ஆ சரி கிளம்பலாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க கிட்ட அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க அப்ப எங்கேயோ பக்கத்து ரூம்ல போயிருந்தாங்க. அந்த அவங்கள பார்க்க போனவங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட 2 கேட்டேன். உங்களுக்கு எவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க?" அப்படின்னு கேட்டேன். 3 குழந்தைங்கன்னாங்க. "அப்ப எப்ப நீங்கலாம் மேரேஜ் பண்ணீங்க?" அப்படின்னா, "நாங்க வந்து 57ல பார்த்துக்கிட்டோம். 63ல கல்யாணம் ஆச்சு. அப்ப இவ்வளோ நாளா வாழ்ந்துட்டுருக்குறோம்." ஆம் அப்படின்னு அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. "சந்தோஷமா இருந்தீங்களா? எல்லாம் நல்லா இருந்துச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா சந்தோஷமா." எனக்கு அது எப்படி நீங்க நீங்க ஒரு வீடு, அவங்க ஒரு வீடு அப்படின்னு நான் கேட்டேன். "ஆமா எங்களுக்கு ஒரு 70 பிளஸ் ஆகும்போது" ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நெறைய வர மாரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் ம் ஒ நெறைய கொஞ்சம் பேசி கொ ஆ மீன்ஸ் கோபம் வரும். ஆத்திரத்தில நெறைய பேசுற மாரி இருந்துச்சு. அதனால நாங்களாவே டிசிஷன் எடுத்தோம். நீங்க தனி வீட்ல இருக்க மாரி, அது மாரி எ நாமலாம் அப்ளை பண்ற மாரி டிவோர்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு, அப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போயிடலான்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் எங்களோட வீட்ல அவங்க எங்க வீட்ல இருந்துட்டாங்க. நான் எங்க அப்பா, அம்மா பழைய காலத்துல இருந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன். அப்படின்னு சொன்னாங்க.
அப்ப அப்ப எங்க பிள்ளைங்க கிட்டலாம் பேசணும் அந்த நேரத்துல. ஏன்னா, அவங்க பிள்ளைங்க எல்லாமே அப்பயே ஒரு 30, 40ல இருந்தாங்களாம். அவங்க எல்லாரும் அக்ரி பண்ணிக்கிட்டோம். அப்ப அவங்களும் நானும் அப்ப தனியா போயிட்டோம். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஒரு 5, 6 வருஷம், 6 வருஷம் இப்படி ஓடுச்சு. அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிமென்ஷியா வர ஆரம்பிச்சுச்சு. அப்ப வந்து அந்த சரின்னு அப்புறம் திருப்பி நாங்க எல்லாரும் ஃபேமிலியா பேசுனோம், என் குழந்தைங்க எல்லாரும். அப்புறம் அவங்கள வந்து நான் அடிக்கடி அப்ப போய் மீட் பண்ண போனேன். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அப்புறம் திருப்பி அவங்க வந்து ஏன்னா அவங்க வீட்டுக்கு என்னால வந்து அவ்வளோ நடக்க முடியாது. அவங்களால நடக்கலாம் முடியும். அதனால அவங்க வந்து வீட்டுக்கு வர மாரி டெய்லி இங்க வந்துட்டு போற மாரி காலையில கொண்டாந்து அவங்க கேரர் விட்டு போவாங்க. அப்ப என்னோட கேரர் வந்து அவங்களையும் என்னையும் பார்த்துப்பாங்க டே டயத்துல. எங்களுக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி குடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நல்லா இருக்குதே இது கூட அப்படின்னு நான் சொன்னேன். ஆமா. வாழ்க்கையில வந்து வாழ்க்கைன்னா நம்ப எப்ப பாரு ஒரு சமாதானமும், சந்தோஷமா வாழணும். ஆனா, எப்ப பாரு கோபம், ஆ ஆத்திரம் இதெல்லாம் இல்லாம இருந்தா, அது நல்லா இருக்குமே! அப்படி நாங்க எடுத்தது தான் டிசிஷனு. இப்ப கூட அவங்களுக்கு இத மாரி இருக்குறாங்க. ஆனா, அவங்க போயிடுவாங்க. அப்ப அ ஒரு 5:00 வரைக்கும் இருந்துட்டு போயிட்டு நெக்ஸ்ட் டே தான் வருவாங்க. அவங்க அங்க தனியா இருக்குறாங்க. நான் இங்க தனியா இருக்கிறேன். ஆனாலும் அவங்க போன பின்னாடி அவங்கள நெனச்சு சின்ன வயசுல அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவங்க கூட சிரிச்சு பேசினது, இதெல்லாம் ஞாபகத்தோட இருக்கும். அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன். திருப்பி அவங்க வருவாங்க. இதனால எனக்கு எல்லா நேரமுமே என் மனசு சமாதானமா இருக்குது. அவங்க கூட நெறைய நேரம் அவங்க அந்த கொஞ்ச நேரம் நைட்ல இல்லாத போயிட்டு, திருப்பி மறுநாள் அவங்க கூட இன்னும் கொஞ்சம் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. ஒரு நாள் பண்ணாம விட்டா கூட நெக்ஸ்ட் டே அத யோசிச்சு, அவங்க கூட இன்னும் நல்லா உட்காந்து அந்த பழைய கதையெல்லாம் இதுல பேசினது, அத பேசினலாம் பேசணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ஒய்ஃப்க்கு அந்த ரீசென்ட் மெமரி தான் இல்லல்ல. அந்த மீன்ஸ் ஏர்லி ஏஜ் அந்த லைஃப்ல பேசினதெல்லாம் ஃபைனான்ஸ பத்தி நல்லா பேசுறாங்க. பாலிடிக்ஸ பத்தி நல்லா பேசுறாங்க. அவங்க எல்லாம் அந்த ஹாலிடே போனது, அங்க நெறைய இடம் போயிருக்கிறாங்க. ஏன்னா, அவங்க ஒரு நல்ல ஹை கிளாஸ் அந்த மாரி இருக்கிறவங்க. அதனால அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் பத்தி இவங்க 2 பேரும் பேசுறாங்க. அ பாலிடிக்ஸ்ல ஏன் இவங்க இப்படி பண்றாங்க? இது இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு அவங்களே சஜஷன்லாம் குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு இருந்தவங்க தான். ஆனா, அந்த டிமென்ஷியான்னு ஒண்ணு வந்து அவங்கள மாத்திருக்குன்னு நெனைக்கிறேன். இப்ப நம்ம ரொம்ப யோசிக்க வேணாம். அது ஏன் வந்துச்சு? ஏன் இப்படி இருந்த தல வந்துச்சான்னு. ஆனா, நான் இந்த ஸ்டோரியிலருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, வாழ்க்கை வந்து நம்ம வாழணும் இல்லைங்களா? அதுக்காக சண்டை புடிச்சுக்கிட்டு, அத கஷ்டப்பட்டுக்கிட்டு வாழ்ந்து ஆ நரக வேதனை அனுபவிக்கிறதுக்கு பதிலு மீன்ஸ் இ இத நான் வந்து பொதுவா சொல்றேன். அத அவங்க எடுத்த மெச்சூரிட்டியான ஒரு அவங்க மீன்ஸ் அவங்க எடுத்திருக்கிறதே ஒரு 65க்கு மேல தான் அந்த டிசிஷன் எடுத்திருக்காங்க. இப்ப 90 பிளஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா 70ல வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவங்க 15 இயர்ஸா நாங்க தனியா இருக்கிறோன்னு சொன்னாங்க. இப்ப 19 90 ஏஜ் ஆகுது. அப்ப இப்படி கூட வாழலாமா? அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அ அத மீன்ஸ் அப்படியும் மனுஷ ஆள்க வாழறாங்கன்றத ஒரு இத சொல்ல வரேன். ஏன் நம்ப அதுபோல இது மாரி எல்லாரும் நம்ம அதுக்காக தனியா வாழவும் முடியாது. அவங்க எடுத்தாங்கன்னா, அவங்க சொசைட்டி அவங்க வாழ அந்த மாரியான சொசைட்டில இருக்கிறாங்க. அது மாரியான புரிஞ்சுக்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஊர்லலாம் இது மாரி வாழ முடியுமா? முடியாது இல்லைங்களா? ஆனா ஏன் நம்ப அது மாரி கொஞ்சமா வேற விதமா யோசிக்கலாம். என்னன்னா, நம்ப அப்படி ஒரு இது பிரச்சனை வருதுன்னா, கொஞ்ச நாளு 1 நாளு, 2 நாளு ஒரு வெளியில போறது. இல்ல அ கொஞ்ச நாள் அவங்கள அவாய்ட் பண்ணி, ஒரு அம்மா வீட்ல, அப்பா வீட்ல போய் இருந்தோம்னா, அவங்களுக்கு அப்ப நம்ப மனசு கொஞ்சம் சமாதானம் ஆகும். அப்ப நம்ப அவங்க செஞ்ச நன்மைகள் நம்ம மனசுல வந்து ஓடிட்டுருக்கும். அப்ப அத கொஞ்சம் டைம் குடுத்து, அந்த ஏதோ கோவத்துல தான் 2 பேரும் பேசியிருப்பாங்க இல்லையா? அந்த கோவத்த வந்து நம்ப ஆ வெந்த புண்ணுல வேர் பாய்ச்சுற மாரி திருப்பி குத்திக்கிட்டே இருந்தோம்னா தான் அது ஒரு தடவ பர்ஸ்ட் ஆயிடுது. அதுவே நம்ப அந்த கோவத்த ஆறுறதுக்கு கொஞ்ச நாள் டைம் பேசாம இருந்துட்டு, அப்புறம் கொஞ்ச நாள் நல்ல மனசு ஒரு நல்ல ஒரு சமாதான மனசுல டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன பிரச்சனை? ஏன் இதனால இப்படி பேசிக்கிறோன்னு. இல்லன்னா, அடுத்தது வந்து கொஞ்ச நாள் பிரிஞ்சு, ஓகே. பெருசா டிவோர்ஸ் பண்ணி ரொம்ப செப்பரேட் ஆவறதுக்கு பதில், கொஞ்ச நாள் அவங்களும் இவங்களும் தனியா இருந்து, அந்த தனியா இருக்கும்போது உங்க மனச எல்லாரும் நம்ம கவனிக்கலாம். நம்ம என்ன மாரி தாட்ட யோசிக்கிறோம்? நம்ம என்ன நல்லத யோசிக்கிறோமா அவங்கள பத்தி கெட்டத யோசிக்கிறோமா? நல்லத யோசிச்சா, அந்த நல்லத விதமா அவங்க என்ன நமக்கு நல்லது பண்ணாங்க?
அவங்க கூட திரும்பியும் வாழலாமா? அப்படின்னு அடுத்த தாட்ல போய் திரும்பியும் வாழ நமக்கு ஒரு சான்ஸ் குடுத்து நம்ம வாழ்ந்து பார்க்கலாம். கெட்டதா நெனச்சுன்னா நீங்க இல்ல, அவங்க அப்ப மனசு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்குதா? இல்ல இன்னும் ஆர்க்யூலயே ஓடுதா? அப்ப அந்த மாரி கொஞ்சம் யோசிச்சுட்டு, அப்புறம் ஓகே ஏன் ஊர பார்க்கும்போது, ஊர் உலகத்த பார்க்கும்போது இவரு எனக்கு நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் எனக்கு நல்லாவே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்ப நம்ம திருப்பி வந்து அந்த வாழ்க்கைய வாழ்ந்தா கொஞ்சம் நல்லாருக்கும் இல்லையா? ஏன் போட்டு உலகமே பல பிரச்சனையில ஓடிட்டுருக்கு. அதுல ஏன் நம்ம மனசையும் அந்த மாரி போட்டு நம்ப வந்து சீரழிக்கணும் நம்ப மனச. அதை ஒரு சமாதானமா வச்சுக்கலாமே! ஆ வச்சிருந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கைய வாழறதுக்கு இந்த ஒரு சின்ன ஐடியா அவரு சொன்ன ஐடியா கூட எனக்கு ஆ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அத தான் இப்போ உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணேன். யோசிச்சு பாருங்க. அது மாரி பிரச்சனை எல்லாம் வரும்போது, கொஞ்சம் தள்ளி இருந்து அந்த பிரச்சனைய யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முடிவு இருக்கா? இல்லையான்னு எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம். சொசைட்டி கிடையாது இதுல. ஏன்னா நம்ம மனச வந்து சமாதானத்துக்கு கொண்டு போறோமா? இல்ல கொந்தளிப்புக்கு கொண்டு போறோமான்னு யோசிக்கலாம். அத எடுக்கிற டிசிஷன் நம்ம தான் எடுக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு என்பத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் இத கொஞ்சம் யோசிங்க இது மாரி. மீண்டும் இதுபோல ஒரு நல்ல ஸ்டோரியோடு சந்திப்பேன். ஆ நன்றி, வணக்கம்.